ஹலோ வியூவர்ஸ். நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு வீரமானவங்க அப்படிங்கிறதுக்கு அப்போ நடந்த போர்களே சாட்சி. ராஜாக்கள் காலகட்டத்துல ஆரம்பிச்ச போரானது இப்பவும் சில நாடுகள்ல தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. ஒவ்வொரு போர்லயுமே ஆயுதங்கள் முக்கிய பங்கு வகிக்குது. ஒவ்வொரு நாடுமே ரொம்பவே சக்தி வாய்ந்த ஆயுதங்களை இப்பவும் உருவாக்கிட்டே தான் இருக்காங்க. இப்பவே இப்படின்னா டெக்னாலஜி எதுவுமே இல்லாத ராஜாக்கள் காலகட்டத்துல எவ்வளவு வித்தியாசமான உறுதியான ஆயுதங்கள் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட பழமையான ஆயுதங்களை பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஹவிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லேத்தன் ஷீல்ட் 16th செஞ்சுரியில யூரோப்ல தான் இந்த லேத்தன் ஷீல்ட உருவாக்கி இருக்காங்க. அந்த காலத்திலேயே இந்த ஷீல்டுக்குள்ள இருந்து இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா கத்தி வெளியில வர்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இந்த ஷீல்ட்ல எல்லா பக்கமுமே கத்தி இருக்கிறதுனால இந்த ஷீல்ட வச்சு சண்டை போடும்போது எதிரிகளை ஈஸியா சாகடிக்க முடியுமா. இதனாலயே அந்த காலத்துல இந்த ஷீல்ட பார்த்து எதிரிகள் பயந்து ஓடி இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதனுடைய ஃபுல் ஷீல்ட போட்டுக்கும் போது எதிரிகளால நம்மள குத்தவே முடியாதாம். இப்ப வரைக்குமே நிறைய பேர் இந்த ஷீல்ட வச்சு சண்டை போட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. பாசிலிகா கெனோன் அந்த காலத்து அரண்மனை சுவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே உயரமானதா இருக்கும். இப்ப படங்கள்ல காட்டுற மாதிரி ஜம்ப் பண்ணி எல்லாம் உள்ள போக முடியாது. அதனாலதான் அந்த காலத்துல ரொம்பவே பலம் வாய்ந்த இந்த பாசிலிகா கெனோன்கிற ஆயுதத்தை உருவாக்கி கோட்டை சுவர்களை உடைச்சிருக்காங்க. இது 40 டன் வெயிட்டுக்கு மேல இருக்குமா. இதனால இதை தனித்தனி பீசஸா எடுத்துட்டு போய் ஒன்னா சேர்த்து எதிரிகளுடைய பலம் வாய்ந்த கோட்டைகளை கூட உடைச்சு தள்ளியிருக்காங்கங்க. அப்படின்னா பாத்துக்கோங்க இந்த பாசிலிகா கெனோன் எப்படிப்பட்ட ஆயுதம் அப்படிங்கறத. பிரான்ஸ் ஹெல்ம் 1530ல பிரான்ஸ் ஜெர்மனிக்கு எதிராக பயன்படுத்தின ஒரு மோசமான ஆயுதம் தான் இந்த பிரான்ஸ் ஹெல்ம்னு சொல்லப்படுற விலங்குகள் பாம். இவங்க கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பூனைகள் மேலேயும் பறவைகள் மேலேயும் பாம்ஸ கட்டிட்டு பிரான்ஸுடைய ஒரு கோட்டையே மொத்தமா எரிச்சிருக்காங்கன்னா அப்ப பாத்துக்கோங்களேன். ஆனா அந்த கோட்டையை எரிக்கிறதுக்காக அநியாயமா ஏகப்பட்ட பூனைகளுடைய முதுகுல பாம்ஸ கட்டிவிட்டு அந்த பூனைகளையும் சேர்த்து கொண்டு இருக்காங்க. கேட்கவே கொடூரமா இருக்கே. அப்ப அந்த காலகட்டத்துல எப்படிப்பட்ட கொடூரமான ஆயுதமா இது பார்க்கப்பட்டிருக்கும். ஸ்லிங் ஷாட் இதுதான் மனுஷன் முதல்ல யூஸ் பண்ணி இருந்திருக்கான். இப்ப நம்ம யூஸ் பண்ற உண்டிக்கோளுடைய ஆரம்ப மாடல் தான் இது. மனுஷங்க சின்ன சின்ன பறவைகளை அடிச்சு உணவா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்துல. அப்படி அடிச்சு சாப்பிடுறதுக்கு இந்த உண்டிக்கோளை தான் முதல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் மனுஷங்க இதை வச்சு சண்டை போட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இதை வச்சு தான் கரெக்டா ஒவ்வொரு மனுஷனுடைய கண்ணுலயும் குறிப்பாத்து அடிப்பாங்களாம். இது கேட்க சாதாரணமா தான் இருக்கு. ஆனா நல்லா கேட்டுக்கோங்க, இந்த ஆயுதத்தை வச்சு கரெக்டா கண்ணுலயே அடிச்சு எதிரிகளை ஒரே அடியில குருடாவே ஆக்கிடுவாங்களாம். எவ்வளவு பயங்கரமா இருக்குல்ல இப்போ. அடுத்ததா ஆர்கிமிடி ஹீட் ரே. அந்த காலகட்டத்துல அதிகமா கப்பல்கள்ல தான் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போவாங்களாம். இதனால ரொமானியர்கள் சாதாரண கண்ணாடியை வச்சு ஆர்கிமிடி ஹீட் ரேங்கிற இந்த ஆயுதத்தை உருவாக்கி இருக்காங்க. எதிரிகளுடைய கப்பல்கள் வரும்போது சூரிய ஒளியை இந்த கண்ணாடி மூலமா கப்பல் மேல தொடர்ந்து அடிச்சு கப்பல்களை தீ பிடிச்சு எரிய வச்சிருந்திருக்காங்க. இதே மாதிரிதான் க்ளோ ஆஃப் ஆர்கிமிடிஸ்ங்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி கோட்டை சுவருக்கு பக்கத்துல வர்ற கப்பல்களை உடைக்கவும் செஞ்சிருந்திருக்காங்க. இதுல இருக்க ஆங்கர் தண்ணி கடையில ரெடியா இருக்குமா. கப்பல் பக்கத்துல வந்த உடனே இதனுடைய கைத்தை கட் பண்ணி கப்பலை தூக்கி மறுபடியும் ஸ்பீடா தண்ணிக்குள்ள போட்டு கப்பலை உடைக்கவும் செஞ்சிருந்திருக்காங்க. அடுத்ததா ஃபயர் ஸ்பியர். 10th செஞ்சுரியில சைனாக்காரங்க தான் இந்த ஆயுதத்தை உருவாக்கி இருந்திருக்காங்க. இந்த ஆயுதத்தை பாக்குறதுக்கு சாதாரண ஒரு குச்சி மாதிரி தான் இருக்கும். இதுல வெடிமருந்தையும் அம்பையும் போட்டு சுட்டு இருக்காங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல இதை பார்த்து யாருமே பயப்படல. ஆனா அதுக்கப்புறமா இதுக்குள்ள விஷ மருந்து போட்டு சுட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த விஷ மருந்தாண்டு எதிரிகளை கூட்டம் கூட்டமா அழிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் இதை பார்த்து எல்லாரும் நடுங்கவே ஆரம்பிச்சிருந்திருக்காங்களாம். அடுத்ததா சுக்கானோ. 14th செஞ்சுரியில சைனால உருவான இந்த சுக்கானோவை பார்த்து எதிரிகள் எல்லாருமே ரொம்பவே பயந்துருந்திருக்காங்க. ஏன்னா அந்த காலத்துல ஒவ்வொரு அம்பா தான் விட முடியும். பாகுபலி படத்துல வர்ற மாதிரி ஒரே நேரத்துல 3 அம்பா கூட விட முடியாது. ஆனா இந்த சுக்கானுவால தொடர்ந்து 32 அம்புகளை விட முடியுமா. குளவியுடைய கூட்டு மாடலை வச்சுதான் சைனாக்காரங்க இதை உருவாக்கி இருந்திருக்காங்க. இதை பார்த்துட்டு கொரியன்காரங்க வெடிமருந்துகளை வச்சு 15th செஞ்சுரியில ஒரே நேரத்துல 100 அம்புகளை விடுற ஹவாச்சாங்கிற இந்த ஆயுதத்தை உருவாக்கி இருக்காங்க. இந்த ஆயுதத்தை பார்த்து அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி கொரியா ஒரு முறை ஜப்பானையே தோக்கடிச்சிருக்காங்களாம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் உரிமை. 4th செஞ்சுரியில நம்ம இந்தியாவில் உருவான ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆயுதம் தான் இந்த உரிமை. இந்த உரிமையை வேகமா சுத்தும் போது எதிரியால நம்ம கிட்ட கூட வர முடியாதான். அந்த காலத்துல இந்த மாதிரி வாள்களை மட்டும்தான் மத்த நாடுகள் சண்டைக்கு பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. ஆனா நம்ம இந்தியர்கள் தான் இரும்பையும் பித்தளையையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வளையற மாதிரி இந்த உரிமையை உருவாக்கி இருக்காங்க. அந்த காலத்துல இந்த வீரர்கள் அம்புகளை கூட துளைக்காத அளவுக்கு பயங்கர வேகமா இந்த உரிமையை சுத்தி இருக்காங்க. இதை வேகமா சுத்தும் போது இதுல ஒரு அடி எதிரி மேல பட்டாலும் கூட அந்த இடத்துலயே எதிரி காலியாம். சோ ஓகே கைஸ், இப்ப நம்ம பார்த்த எல்லா விதமான பழமையான ஆயுதங்கள்லயும் உங்களுக்கு எந்த ஆயுதம் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஹவிசி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.